கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வேளையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் காண கிருபை தந்ததற்காக இந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ரூபவதிய ஊழியத்திலிருந்தும் ஆர்க் டிவி மூலம் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க மக்களுக்கு பயன்பெற கர்த்தர் செய்த இந்த நல்ல தருணத்துக்காக என் தேவனுக்கு நன்றி. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்துக்கொள், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சரி, இது சும்மா எழுதவே படாது. வேதம் எழுதுகிற வார்த்தை 100க்கு 100 சத்தியம், அப்படின்னா உண்மை. அப்போ நம்முடைய வழிகளை யாரை நினைக்கணுமா? இயேசு கிறிஸ்து. நம்ம நினைச்சிட்டு போகக்கூடாது, நம்ம பெற்றோரை நினைச்சிட்டு போகக்கூடாது, நம்ம தொழிலை நினைச்சு வருத்தப்படக்கூடாது, நம்முடைய கஷ்டங்களை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்படி எழுதப்படலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இயேசுவை நினை, அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். இப்போ வாழ்க்கையில் வாலிபர்கள் கேட்டால் என் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியுமா? வயோதிபர்கள்ட்ட கேட்டால் என் கடன் பிரச்சனை அடைக்க வழியே தெரியலையே அப்படிமா. இன்னொரு ஆள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா என் பிள்ளைகளை அடங்கவே மாட்டேக்கே, என் பிள்ளைகளை திருத்தவே முடியலையே, என்ன பண்ணன்னு தெரியலையேம்மா. அநேகருக்கு அநேக வழிகள் நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதுக்கு சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு மக்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? என்ன பாதைனாலும் சரி, நீ உன் வழியில கர்த்தரை நினை, அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். முதல்ல செவ்வைப்படுத்துவார்னு நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், அவரை நேசிக்கணும். நம்முடைய வழிகள் கட்டாயம் 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 திறக்கும், மூடியே இருக்காது. என்ன பிரச்சனையும் முடிவில்லாத பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவு உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உன் வழியிலெல்லாம் இயேசுவை நினை, அவர் உன் பாதைகளை செவ்வை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும். மனைவி மூலம் பிரச்சனைகள் இருக்கு, பிள்ளைகள் மூலம் பிரச்சனை இருக்கு, தொழிலில் பிரச்சனை, கடன் பாரத்தில் பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரனாலாவது பிரச்சனை இருக்கும். என் வேலையை தள்ளி அடைச்சிக்கிட்டான், என் எல்லையை தள்ளி அடைச்சிக்கிட்டான். சும்மா எந்த விதத்துலையாவது ஏன் அப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சாத்தா நம்மளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, கெடுத்துடணும், அவன் நிம்மதியை குலைச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இப்படியே ஆட்களை அனுப்புறது. நல்ல மனைவி தான், அவளை சாத்தான் கையில் எடுத்துருவான். அவளை கையில் எடுத்துக்கிட்டு அவள் புருஷனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிச்சிருவான். நல்ல ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் வந்து ஆதாம் ஏவாளுக்குள்ள என்ன செஞ்சிட்டு, சர்ப்பம் வந்து பேசி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய விடாம பண்ணிச்சு. இப்படி நிறைய இருக்கு. அதனால கர்த்தருடைய காரியமா நம்ம செயல்பட ஆரம்பிச்சாலும் நம்ம எளிதா நம்மளை சாத்தான் விட்டுற மாட்டான். எந்த விதத்திலேயாவது அதை இருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் வழியை வச்சிருக்கிறாரு. நாம அவரை நோக்கி பார்க்கணும். யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ பாருங்க, நமக்கு ஏகப்பட்ட இடுக்கண் இருக்கலாம், ஆனா அவைகள் எல்லாவற்றில் நின்று அவை நம்மை விடுவித்து நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். நமக்கு ரட்சிக்க மாட்டாத கர்த்தரை நம்ம நம்பல, ரட்சித்து விடுவிக்கிற கர்த்தரை நாம நம்புறோம். அவர் நம்மளை உருவாக்கி வச்சு அவருக்கு உகந்த பாத்திரமா நம்மளை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். அடுத்தது பாருங்க, பக்தன் இப்படி சொல்றான், கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உடைய கிருபை என்னை தாங்குகிறது. யார் சொல்றா? தாவீது. அந்த தாவீது தான் ஒரு ஜெபம் பண்றான், ஆண்டவரே இயேசுவே, என் காலடிகள் வலுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும்னா ஸ்திரமா இருக்கிறார், உறுதிப்படுத்தும். அப்போ என் காலடிகள் வலுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும் சொல்லி கேட்கிறார். நாம் இன்னைக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியறதும் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் வேண்டியது ஆண்டவர் பரமண்டலங்கள் ஜெபத்துல, கர்த்தருடைய ஜெபத்துல அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும், தீமை நின்று எங்களை விலக்கி ரட்சித்து கொள்ளும் சொல்லி தந்திருக்கிறாரு. நாம தேவையில்லாத பொருளுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபிச்சுட்டு இருக்கோம். கர்த்தருடைய ஆண்டவரே, இந்த நாளில உடைய கிருபை என்னை தாங்கட்டும் ஐயா, உம்முடைய வழியில என்னை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். இப்போ பஸ்ஸில் ஏறினா டிரைவர் ஓட்டிட்டு போவார், கண்டக்டர் நம்ம எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும், காசு வாங்கணும், நம்மளை இறக்கி விடணும் அந்த இடத்துல. அப்படி நடத்துனர்னு பேரு. அப்போ கர்த்தர் நம்மளை நேர்த்தியா நடத்துற தேவன். அப்போ நாம யார் கையில? இப்போ நம்ம பஸ்ல ஏறிட்டு இது அங்கே போகுமா
சரி சந்தேகமா இருக்க, இந்த பஸ் கோயம்பேடு கொண்டு விட்டுருவானா, ஏறிட்டேனே சரியா கொண்டு டிரைவர் விடுவானான்னு கேட்டுட்டே இருந்தா டிரைவர் உங்களை என்ன செய்வான் தெரியுமா? தூக்கிட்டு அடிக்க வந்துடுவான். என்னையா மனுஷன் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா, நீ பஸ்ல ஏறினா உட்கார கொண்டு விடுவோம் நாங்க அப்படின்னு கத்துவான். புரியுதா? அப்ப நம்ம இயேசுவை நம்பாம இயேசுவாகிய கப்பல்ல நம்ம என்ன செய்ய முடியாது? பயணிக்க முடியாது. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா எப்படியெல்லாம் போகலாம்? ஒன்று நடந்து போகலாம், மோட்டர் பைக்கில் போகலாம், காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். இது தரை மார்க்கம். கப்பலில் போகலாம். இலங்கைக்கு போகணுன்னா கப்பலில் போகலாம். சிங்கப்பூருக்கு போகணுன்னா ஏரோப்ளைனில் வானவெளியில் போகலாம். அப்போ தரைவழி, நீர்வழி, ஆகாய வழி, அப்போ வான்வெளி, இப்படி நம்ம பிரயாணம் பண்ணுறோம். பார்ப்போம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு லண்டனுக்கு போன ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி அதில் போன எல்லாரும் செத்துட்டாங்க. ஒருத்தன் பிழைச்சான்னு போட்டிருந்துச்சு. அப்போ நமக்கு பிரயாணத்தில் பாதுகாப்பு இல்லாத இடம் உண்டு. ஆனால் அதில் பாதுகாக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அவர் சந்தேகப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மனுஷனுக்கே கோபம் வரும். கர்த்தர் கோபம் வருமா வராதா? அவரும் கோவப்படுவார். கர்த்தர் விசனப்பட்டிருக்காரா? விசனப்படலையா? விசனப்பட்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம என்ன செய்யக்கூடாது? ஒரு காலமும் செய்யவே கூடாது. அதுதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்துனா பலப்படுத்துன்னு சொல்லியாச்சு. சங்கீதம் 17:5 நம்ம இப்படி பார்க்கிறோம். அடுத்தது போட்டிருக்கான், தாவீது தான் சொல்றான், ஆண்டவரே துஷ்டருடைய பாதைகளுக்கு என்னை விளக்கமாய் காத்து கொள்ளுகிறேன், என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகள் உமது வழிகளை ஸ்திரப்படுத்தும். அடுத்தது ஏசாயா 30:21 சொல்றாரு, நீங்கள் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லப்படும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா ஆண்டவருக்குள்ள நம்ம ஆண்டவரை நேசிச்சு, ஏசப்பா நீர் என்கிட்ட பேசும். நம்முடைய தேவன் பேசும் கர்த்தர். சின்ன சாமுவேல்கிட்ட பேசினாரு. அவன் என்ன சொன்னான்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்றான். பேசும் தெய்வம் நீர். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல நம்ம போகும்போது, ஆண்டவரே நீர் என்கிட்ட பேசும்பா, நம்முடைய ரூபம், நம்முடைய சாயல், ஆனாலும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. அப்ப சொல்றாரு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் எப்படி போறாராம்? ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் தோல்ல தூக்கி சுமக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை தோல்ல சோக்கி சுமக்கிறது வரார். வழிகளில் எல்லாவற்றிலும் நம்மளை சுமந்து கொண்டு வந்த கர்த்தர். நீ நட, நான் பின்னால வரேன் முன்னால வரேன்னுலாம் சொல்லலை. நம்மளை தூக்கி சுமக்கிற கர்த்தர் அப்போ நம்ம கூட இருக்கிறார். அப்போ நாம அவரை என்ன செய்யணும்? நினைத்து கொள்ளணும். நம்முடைய பாதைகள் செவ்வைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பக்தன் கேட்குறான், கர்த்தாவே சங்கீதம் 25:4 உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும்னு கேட்டு அவர் போதிப்பார். நல்ல போதகர் அவருக்கு பேரு. போதிக்கிறவர்னா யாரு? டீச்சர். அவர் நம்மளை டீச் பண்ணி வழி நடத்துவார். நல்ல தேவன் நமக்கு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 2:20 நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதையை காத்துக்கொள்வாயாக. அப்போ நல்லவர்கள் வழி, நீதிமான்களின் பாதை இருக்கிறது. அடுத்தது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். நம்ம கர்த்தருடைய வழியில நடந்தா கர்த்தர் நம்மளை அவருடைய வழியில என்ன செய்வார்? நடத்துவார். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு இருந்தார்களாம். எப்போன்னா நோவா காலத்துல பூமி அக்கிரமத்தினால நிறைஞ்சிருந்துச்சின்னு போட்டிருக்கு. அனைவரும் துன்மார்க்கமா நடந்து குடிச்சு வெறிச்சு, இப்பவும் அப்படிதான் நடக்கு. குடிச்சு வெறிச்சு உணர்வு இல்ல, கஞ்சா போட்டு, கர்த்தரை பத்தி பயமே இல்லாம, ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாருங்கிற பயமே இல்லை. எல்லா மதமும் தான் சொல்லுது ஒரு ஆண்டவர் இருக்காரு, ஒரு கர்த்தர் இருக்காரு, ஒரு சக்தி நமக்கு மேல இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காவது, மனுஷனுக்கு பயப்படாட்டாலும் கர்த்தருக்காவது பயப்படணும்லான்னு சொல்லுவாங்க. அப்போ கெடுத்து கொண்டு இருந்தாங்களாம். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, நோவாவை இந்த சந்ததியில நான் நீதிமானாய் கண்டேன். அப்போ நீ நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைங்காரு. ஆனா அந்த சந்ததியிலையும் நீதிமானாய் கண்ட ஒரு நோவா இருந்தாரு. உடனேதான் நோவாவை கர்த்தர் கூப்பிட்டு, நான் எல்லாரும் ரொம்ப என்ன வேதனைப்படுத்துறாங்க, ரொம்ப விசனப்படுத்துறாங்க, எல்லாரும் தங்கள் வழிகளை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நான் பூமியை, நான் மனுஷரோட மிருகங்களையும் சேர்த்து பூமியை அழிக்க போறேன், நீ ஒரு மரத்தினால, ஒரு கொப்பேறு மரத்தினால ஒரு பேழைய உண்டாக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீளம் அகலம் உயரம் அதுக்கு அமைப்பு எல்லாம் சொல்லி நோவாவை பேழை செய்ய சொல்லி தான்
ஒரு கூட்ட ஜனத்தையும் ஒரு கூட்ட மிருகங்களையும் என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். எல்லாத்தையும் அழிக்க அவர் நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர், இரக்கமுள்ளது. அழிக்க மனசு இல்லாம கர்த்தர் அப்படி செஞ்சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் செவ்வையான வழியில நம்ம நடத்துகிற தேவன். அதனால இயேசுவே என்னை செம்மையான வழியில நடத்தும், நான் உமக்கு உகந்த வழியில நடக்கட்டும், என்கிட்ட பேசுன்னு நம்ம கேட்கும்போது நம்மிடத்துல பேசுவார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இருட்டுக்குள்ள போனோம்னா அங்க வழியில என்ன கிடக்குன்னு தெரியாது. ஆனா பகல போனா எவனாவது இடறி விழுவானா? பள்ளமேடு தெரியாம விழுவானா? இல்லை. ஏன்னா எத்தனை லைட்டு போட்டாலும் சூரியனுடைய வெளிச்சத்துக்கு ஈடாகாது. அப்ப ராத்திரி சூரியன் மறைஞ்ச பிறகு பாருங்க, தெரு லைட் எரியும், வீட்டுல லைட் எரியும். நம்ம வெளியே போறோம் அப்படின்னா கையில டார்ச் லைட்டோ ஏதோ ஒரு லைட் எடுத்துட்டு போறோம். எதுக்கு அடிக்கும்? முன்னாலே என்ன கிடக்குன்னு தெரியாது. மெயினா ராத்திரி பூச்சி போட்டு கிடந்தா கூட தெரியாது. அப்போ மிதிச்சிட்டோம்னா அது என்ன செய்யும்? கடிக்கும். அப்போ வழியிலே நம்ம போகும்போது பாதையில நடுப்பகல்ல சூரிய பிரகாசம் போல அதிகமான பிரகாசம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அழகா நமக்கு கட்டளைகளை கொடுக்காரு. அப்போ துன்மார்க்குன்னு ஒருத்தன் தெரியுதா, அவனுடைய வழியில நம்ம போகக்கூடாது. ஏன்? நம்மளும் துன்மார்க்கமாயிருவோம். நீதிமானுடைய பாதையோ ராஜபாதை, தீயோருடைய வழியில் நடவாதே. அடுத்தது, துன்மார்க்கருடைய பாதை கார் இருள் போல இருக்குமா, அடர்ந்த இருட்டா இருக்குமா. அப்ப நான் அப்பதே சொன்னேன், இருட்டுக்குள்ள போனா என்ன கிடக்கு, யாது கிடக்கு, பள்ளம் மேடு தெரியாது, நம்ம விழுந்தா பிறகு கஷ்டம். அதனால வெளிச்சத்துல பார்த்து போனாதான் நம்ம தெளிவா போக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய வழி அவர்களை மோசப்படுத்தும், துன்மார்க்கருடைய பலியும் அருவருப்பானது, துன்மார்க்கருடைய சந்ததி அழியும், துன்மார்க்கருடைய நினைவு சூது கேடு நிறைந்தது. அப்போ ஆண்டவரே, நாங்க துன்மார்க்கருடைய வழியில பிரவேசிக்க கூடாது, துன்மார்க்கருடைய வழியில நடக்கக்கூடாது, ராஜபாதையாகிய நீதிமான்களுடைய வழியிலே நாங்கள் நடக்கணும் ஐயா. உண்மையே நாங்கள் ஒவ்வொரு நொடியும் இயேசுவையே நினைக்கணும். அப்பொழுது நம்முடைய பாதைகளை கர்த்தர் என்ன செய்வார்? சீர்படுத்துவார். அப்ப நம்ம பாதையை சீர்படுத்துறதுக்கு தான் நம்ம கர்த்தரை நினைக்கணுமே தவிர நம்ம சீர்பட்டா கர்த்தருக்கு லாபமோ நட்டமோ அது இல்லை. நமக்கு ஆசீர்வாதம். நம்ம காரிருள்ல நடக்க மாட்டோம். நம்ம எந்த பக்கம் போறோம்னு நமக்கு தெரியும். நீதிமானுடைய வழி ராஜபாதை, துன்மார்க்கருடைய வழியோ கார் இருளை பொருள். கார் இருள்னா அடர்ந்த ஒரு இருட்டு, அமாவாசை இருட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க, அப்படி. அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, சங்கீதம் 94:18 தாவீது, கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உம்முடைய கிருபை என்ன செய்கிறது? தாங்குகிறது. நீர் வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிற தேவன், பாதை இல்லாத இடத்துல பாதைகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நீங்க இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு ஒரு வழியும் தெரியலையே, என்ன வழியில போறதுன்னு எனக்கு தெரியல, எந்த பக்கம் என்ன வேலை நமக்கு தெரியுது, எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா செழிப்பா வாழணும்னு நினைக்கும். ஆனா எந்த வழியில போய் வேலை தேட, எங்க போகணும் தெரிய மாட்டேங்கல. கட்டாயம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வழியா காட்டும், என் கண்ணை திறந்து காட்டும், எனக்கு காட்டும், நான் நேர் வழியா போட்டும். எந்த வழியா போட்டு? எலியேசர் சொல்றான், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவன் எங்க போனான் தெரியுமா? ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போனான் எலியேசர். ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போறான்னா எலியேசர். அப்போ அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஜோம் பண்றான், ஆண்டவரே நீர் எனக்கு காட்டும், என் பாதைகளை நேரிட பண்ணும், என் கூட வாரும், என் வழிகள் எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணும், என் நீர் குறிச்ச பெண்ணை எனக்கு காட்டும். யாருக்கு? ஈசாக்குக்கு. சரியா? இன்னைக்கு நாம அப்படி செய்யறோமானா, பிள்ளைகளும் செய்யாது, தாயும் செய்ய மாட்டான். இவன் வேலைக்காரன், ஆபிரகாமுடைய மூத்த வேலைக்காரன்னு பெயர் போட்டிருக்கோம். அவங்க வீட்டுல ஒரு வயசான மூத்த வேலைக்காரன். அவனுக்கு இவன் விசுவாசமானவன், ஆபிரகாமுக்கு எலியேசர் விசுவாசமானவன். அப்போ எலியேசர்கிட்ட பார்த்து ஆபிரகாம் சொல்றான், நீ என் மகனுக்கு என் ஜனத்துல போய் பொன்பாரு அப்படின்னு. உடனே அவன் ஜனத்தை விட்டுட்டு இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷக்கணக்காயிடுச்சு. இப்போ அவன் தேசத்துக்கு போறான். அவனுக்கு பயமா தான் இருக்கு. ஆனால் யார் ஒத்தாசை கேட்க? இயேசு ஒத்தாசை கேட்க, தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கான். தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவன்ல. உடனே இவன் என்ன சொல்லிட்டான்? ஆண்டவரே என்னை நேர் வழியா நடத்தும், நான் சரியா போட்டும், நீர் என் கூட வாரும். அவ்வளவு பயபக்தியா, எனக்கு தெரியல. அவன் தன்னை ஒத்துக்கிடுறான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, எனக்கு கூட வாரும், என்ன நடத்தும்.
அங்க போறான். அங்க துறவுல ஒரு பெண்ணு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் அங்க போகும்போது இவன் ஜோம் பண்ணிட்டு போறான், எனக்கு அந்த நீர் குறித்த பொண்ணு கரெக்டா காட்டணும் அப்படின்னு. இவன் அங்க ஒட்டகத்துக்கு தண்ணி எடுத்து ஊத்துறாளா. உடனே நீ யாருமா? நான் பெத்துவேலின் மகா லாபானுக்கு சகோதரின்னு. உடனே அப்போ என் ஒட்டகத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தணுமே அப்படின்னு கேட்கான். தண்ணி கொண்டு நம்மலாம் ஆடு மாடு வளர்த்தா ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைப்பாங்க, குடமா தண்ணி குடிக்கும். ஒட்டகம் 10 குடம் தண்ணி ஒரு நேரம் குடிச்சிடும், அவ்வளோ அதிகமா தண்ணி குடிக்கும். ஆடு மாடு கூட குறைய குடிக்கும். உடனே இவ சந்தோஷமா நான் கொண்டு ஊத்துறேன், நான் ஊத்துறேன். அது கிணறுல இறக்கிறது இல்லை, அந்த ஊற்றுக்குள்ள கீழே பள்ள கிணறு படிப்படியா கீழே இறங்கி அங்கிருந்து வந்துட்டு மேல மாடிக்கு ஏறி வந்த மாதிரி வேணும். அப்போ நீரும் குடியும், உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் வாக்கேன் தண்ணி ஊத்துறேன் அப்படின்னாலா. உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம். அது நம்முடைய நடத்துற தேவர் எப்படி, நீ யாருமா அப்படின்னு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொன்னா தெரியுமா, வாங்க வாங்க வாங்க, எங்க வீட்டுல ஒட்டகத்துக்கு தீவனமும் இருக்கு, ராத்தங்கிறதுக்கு இடமும் இருக்கு, தண்ணி இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு, வாங்க. அப்போ இவன் சொல்றான், அங்க போயிடுறான். யார்? எலியேசர். அவன் நம்பர் சொல்றான், நான் வந்த காரியத்தை சொல்ல முந்தி நான் சாப்பிடலாம் மாட்டேன். நீ யாரியா? எஜமான் செல்வ சீமானா இருக்காரு, நிறைய ஆடு மாடுகள் இருக்கு. அவருக்கு ஒரே ஒரு வயசான பிறகு ஒரு குமாரன் பிறந்தான். அவன் எஜமானுக்கு எஜமான் அப்ப பெரிய பணக்காரன், ராஜகுமாரன் மாதிரி அவன் இருக்கான். அதனால அவனுக்கு ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே எல்லாரும் அப்படியா, இது யாரு அப்படின்னு பார்த்தா ரெபேக்காளுக்கு அண்ணன் வீட்டுக்கு தான் போறான். அப்ப இது என்ன? மாமா வீடு, ஈசாக்குக்கு மாமா பொண்ணு ரெபேக்கா. உடனே அவங்க பார்த்த உடனே செல்வ சீமானா இருக்கிற வீட்டில் பொண்ணு கொடுக்குறதுக்கு பயப்படுவாங்களா? கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. உடனே இவன் ரைட் அப்படின்னு சொன்ன உடனே இவட்ட வாய்ப்பறப்ப கேட்போம், போறியா? பொண்ணு இன்னொரு 10 நாள் எங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு. உடனே அவன் என்ன சொன்னான், என் வழியை தடை பண்ணாதாங்க, கத்தர் என்ன நேர் வழியாக நடத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிறகு ஈசாக்குக்கு ரெபேக்கால் அப்படியே நேர் வழியாக கூட்டிகிட்டு போகிறான். பாருங்க, நம்முடைய வழிகளை நேர்த்தியாக நடத்துறது யாருன்னா தேவனாகிய கர்த்தர் நமக்கு நேரிட பண்ணுவான். நீ இன்னைக்கு பொண்ணு பார்க்கணும்னு காவல் காத்துட்டு இருக்கியா? உனக்கு கேளு கத்தர்கிட்ட. ஆனா ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு யாரு பொண்ணு கேட்டாலும் 1000 பொண்ணை காட்டினாலும் அவன் கண்ணுக்கு பிடிச்ச கலரா பொண்ணு வேணும், செவப்பா பொண்ணு வேணும். நீ ஏசப்பா எனக்கு ஏற்ற பொண்ணை தாருன்னு ஒரு கண்டிஷன் போடாம சொல்லு, உன் வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிக்கலைன்னா பாரு. அப்படி போடக்கூடாது. எனக்கு படிச்சிருக்கணும், எனக்கு வேலை பார்க்கணும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா இருக்கணும், அது வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா இருக்கணும், என்ன பிள்ளைக்குரிய சொத்து பூரா எனக்கு வேணும், பல கண்ணு. அப்படி வேண்டாம், அதை மாதிரி செய்யாதீங்க. உங்க வாழ்க்கை நரகமா போயிடும். நரகமா போகக்கூடாது. ஆசீர்வாதமா சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன நம்ம அப்பாவை நம்ம நம்புவோம். நம்ம அப்பாவோட தேவனாய் கர்த்தர் குறைஞ்சவர் கிடையாது. நேர்த்தியான பொண்ணை கொண்டு வருவாரு, உனக்கு ஏற்ற பொண்ணை தருவாரு, கீழ்ப்பிடிகிற பொண்ணை தருவாரு. இது உனக்கு அடங்காத பொண்ணை தந்தானா ஊச்சி முடிய பிடிச்சி ஆட்டி விடுறா. எதுக்கு நிம்மதி இல்லாம வாழணும்? வேண்டாம். ஆண்டவரே எனக்கு ஏற்ற பொண்ணை தாருன்னு நீ கேளுங்க. அதே மாதிரி உனக்கு ஏற்ற வேலையை தாருன்னு கேளுங்க. ஆண்டவரே நீரே இந்த எலியேசருக்கு வழிகாட்டின மாதிரி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு கேளுங்க. அவர் வழியில நம்மளை நடத்துவாருமா. அது தெரியாம நம்ம அங்க போறதுல அர்த்தமே இல்லை. விசுவாசிக்கணும், நேசிக்கணும், இயேசுவே அவரை அன்பு செலுத்தணும், நம்பணும், அதுதான் முக்கியம். அப்போ உனக்கு நீ நம்பிக்கை இல்லாம அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் நல்லவர்னு மட்டும் நம்பக்கூடாது, அவர் எனக்கு வேண்டிய யாவையும் ஜெயமாய் செய்து முடிப்பார்னு நம்பணும். கர்த்தர் நல்லவர் தான். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்கா யாவையும் என்ன செய்து முடிப்பார் இல்லை, ஜெயமா செஞ்சு தருவார். நீ அதோட கூட சொல்லு, கர்த்தர் எனக்கா யாவையும் ஜெயமா செய்து தருவார், நான் அவரை நம்புறேன், என் வாழ்க்கை நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை கூற்றம், எல்லா வேதமும் சொல்லுது. நம்பினார் கெடுவதில்லை. மனுஷனை என்ன நம்பினவன் கெட்டு போனதே இல்லைன்னு சொல்றான். கர்த்தரை நம்புறவங்க கெட்டு போகுமா? இல்லை. அதனால நாம என்ன செய்யணும்னா பொறுமையா கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன் வழிகள் என் வழிகள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா அவருடைய நினைவுகள் பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நீங்க சின்ன வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, கர்த்தர் உனக்கு பெரிய வீடு ஆயத்தப்படுத்தி தருவாரு. சரி, அடுத்தது நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்னா, மனுஷருடைய நினைவுகள் அவங்க சின்ன வயசுல இருந்தே பொல்லாததா இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஆனா பொல்லாத நினைவுகளை அகற்ற கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காரா? இயேசுவே என் நினைவுகளின் அக்கிரம நினைவுகளை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், வேண்டாம், எனக்கு நல்ல வழியை காட்டும்.
பொல்லாத நினைவுகளை என்னை விட்டு தூரப்படுத்தும். அதனால உம்முடைய வழியில என்ன நடத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்து மீட்டு மனுக்குலத்தை எடுத்தாரு. அப்போ இந்த பக்கம் ஒரு கல்ல, இந்த பக்கம் ஒரு கல்லன்னு அடிச்சிருந்துச்சு. ஆனா 2 கல்லன்னா 2 பக்கம் தான் இருக்கான். கத்தர்படுற அழியன்னு பார்க்காரு. இவங்களும் வேதனைப்படுறத அவங்களுக்கு தெரியும். நம்ம அது பிறகு அதில் 2 பேர்ல ஒருத்தன் சொல்லிட்டான், நாமளோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நம்ம செஞ்ச குற்றத்துக்கு அவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கலையே. குற்றம் செய்யாத இவர் நம்மளை போல அடிக்கப்படுறாரு. ஆனா நாமளோ களவாண்டோம், குற்றம் செஞ்சோம், கொலை செஞ்சோம், அடிக்கப்படுறோம். தன் நிலை உணர்ந்துட்டு தன் வழிகளை சோதிச்சு பார்க்க அவன் சொல்றான். அப்படி சொல்லும்போது கடைசியில என்ன சொல்றான், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு ராஜகுமாரன் ராஜ்யம் இருக்குன்னு அவன் கண்ணு பார்த்துட்டு, அடுத்தவனுக்கு கண்ணு திறக்கவும் படலை, உணர்வும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்க, கேட்கிற எவனும் தானே பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் கேட்கான், ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொன்னான், நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீரு ராஜ்யத்துக்கு போறீர், அந்த ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் தான். உடனே கேட்டவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லியிருக்கு வேதம். அதைப்படி அவன் கேட்டான். உடனே கத்த சொன்ன, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பான். பாருங்க, அவர் இருக்கிற இடத்துல அவனுக்கு ஒரு இடம் கொடுக்காரு. ஏன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவன் பாவி தரமாட்டேன், பாவத்தை கழுவி தராரு. பாவிதான், ஆனா கழுவி உனக்கு தராரு. நீ இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட, நான் பாவியாகவே வாரேன் ஆண்டவரே, என் பாவத்தால கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாயை பரிசுத்தப்படுத்துங்க, என் கையை பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ என்னை எடுத்து பயன்படுத்துங்க. என் வாழ்க்கை நாசமா போயிட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையை சீர்திருத்தி தாரும், என் குடும்பத்தை எனக்கு கட்டி தாரு. தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து சீர்படுத்துற கர்த்தாவை என் வாழ்க்கையே என்னை சீர்படுத்தி தாரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தான் அநேக குடும்பங்களை உடைச்சு போட்டிருக்கான். அநேக குடும்பம் 1 2 3ன்னு என்ற மாதிரி இல்லை, லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ்றவங்களும் சமாதானம் இல்லாம சும்மா பொய்க்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாயமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வேற, நிறைய பேர் சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை, இந்த மாதிரி நிலையில வாழ்றாங்க. நீ உன் நிலையை உணர்ந்துட்டு, ஆண்டவரே நான் நிம்மதி இல்லாம தான் வாழ்றேன், நான் சந்தோஷம் இல்லாம தான் வாழ்றேன், சும்மா ஊர் உலகம் ஒப்புக்கு தான் புருஷன் மண்டாட்டின்னு இருக்கும், எங்களை ரட்சியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு வேண்டியதை தாரோம் ஐயா. நீங்க எப்படி மனுஷனை உண்டாக்குனீங்க, அவங்க தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஆனா நாங்களோ எங்க உபாய தந்திரத்தினால வீணாய் போயிட்டோம் ஐயா. நாங்க அழகை பார்த்து மயங்கி சீரழிஞ்சிட்டோம்ப்பா, ஆஸ்தியை பார்த்து மயங்கி சீரழிஞ்சிட்டோம், வேலைன்னு வேலையை பார்த்து மயங்கிட்டோம். எங்களுக்கு இறங்கும், நீ உன் நிலைமைய கல்லை உணர்ந்து சொன்னது போல நீ சொல்லு, உனக்க வேலையோ உனக்க குடும்பத்தை கத்தர் பரதீசு வாழ்க்கையா தருவார். உன் நிம்மதி எங்க சொல்லி நான் பெறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, இயேசு கிறிஸ்துட்ட சொல்லு. அவர் கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமனை யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நீ உன்ன மாம்சம், ஆண்டவரே எனக்கு இறங்கும், உடைய ரத்தத்தால் என்ன கழுவும், எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தரவர் நீர் மாத்திரம்தான்ப்பா, தாரும். என்ன போல இருக்கிற மக்களும் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையட்டும் ஐயா, நல்ல கண்களை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோமானா நமக்கு என்ன செய்யும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அப்போ முகங்கள் வெட்கப்படக்கூடாதுன்னு சொன்னா இயேசுவை நோக்கி பார்க்கணும் சொல்லிட்டேன். அது பிறகு சொல்லியிருக்கு நீதிமொழிகள் 30 அதிகாரம் 18 19 20 எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. அவை அவன ஆகாயத்தில் கழுகின் வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. இதெல்லாம் அவருக்கு எப்படி இருக்கான்? ஆச்சரியமா இருக்கான். அதே மாதிரிதான் விபச்சார ஸ்திரீ விபச்சாரம் செய்து தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமை நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும், பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும், தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமும். அதுலதான் பூமி சஞ்சலப்படுது. இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? விலக்கி காக்கப்படணும். ஆண்டவரே, இந்த காரியத்துக்கெல்லாம் நான் தூரமா போனையா. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நாம் ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா
பிரயாணம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணணும். அதுக்கு தான் போட்டிருக்கு, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கோ. இன்னைக்கு யோனா கப்பல்ல போனான். யோனா எங்க போனான்? கப்பல்ல போனான். எங்க போனா? ஆண்டவர் அவனை நினிவேக்கு போன்னு சொன்னார். இவன் எங்க போனான்? தர்சீஸ்க்கு கப்பல் ஏறினான். பாருங்க, கர்த்தருடைய வழியை விட்டுட்டு வேற எங்க போனாலும், அதுதான் தாவீது சொல், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பூமிக்கு பாதாளத்திலே போய் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். அப்போ நம்ம எங்க போனாலும் கர்த்தருடைய கை நம்ம நடத்துங்கிற எண்ணம் இருக்கணும். சரியா? அவ என்ன செய்யறானா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த யோனா. அவன் யாருடைய மகன்? அமித்தாயின் குமாரன். அவனை காத்துக்கொள்றாரு. இங்க வா, நினிவேயின் அக்கிரமம் என்கிட்ட வந்துட்டு, நான் நினிவே அழிக்க போறேன், அதற்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு. அதுக்கு சாதகமா பேசினா எல்லாரும் போயிடுவாங்க. விரோதமா கர்த்தர் இன்னைக்கு ஒன்னு அழிச்சு போட்டுருவாருன்னு சொன்னா அவன் சும்மா விடுவானா? அவன் சொல்றது இவனை அழிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா இவன் என்ன சொல்லிட்டாரு, நீ போய் யோனாட்ட சொல்றாரு, நினிவேக்கு போய் கர்த்தர் நினிவே மேல கோபமா இருக்காரு, உங்களை 40 நாள்ல அழிச்சிருவாருன்னு சொல்லு. இவன் பயப்படுறான். திடீர்னு நம்ம சொன்ன பிறகு 40 நாள்ல அழிச்சாலும் தப்பு, அழிக்காம விட்டாலும் இவன் கள்ள தீர்க்கதரிசின்னு பேர் வந்துருமே, என்ன பண்ணதுன்னு பயந்து போய் தர்சீஸ்க்கு போற கப்பல்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பரப்பிட்டு போயிட்டான். உடனே அங்க போனா கர்த்தர் என்ன செஞ்சாராம், கடல்ல பெரும் காற்றை கொந்தளிப்பு வர விட்டாராம். அது ஆடுது, படகு கப்பல் என்ன செய்யுது, காற்றுல உடஞ்சு போயிரும்னு சொல்ற அளவுக்கு ஆடுது. உடனே மாலுமிலாம் பயப்படுறான், கப்பல்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பயப்படுறாங்க, பொருட்களை தூக்கி கடல்ல வீசுறாங்க. கடல் மும்முரமா இறையுதான். கடல் எப்படி இறையுதான்? மும்முரமா இறையுதான். இறைஞ்சா பயமா இருக்குமா? இருக்காதா? அப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ்ல தண்ணி அப்படி ஆர்ப்பரிச்சு கொட்டி உள்ள யாருமே போக முடியாது. போனா அவன் நேரடியாக கடலுக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி இருக்கு. அது சொல்றோம், மும்முரமா தண்ணி, எக்கச்சக்கம் தண்ணி. அப்போ காற்று பெருசா வீச்சு, தடை கொந்தளிப்பு, கப்பல் இப்போ உடஞ்சிரும்னு ஒரு நிலை. இப்போ மாலுமி பயப்படுறான். மாலுமி பயந்துட்டு, இது யார் நிமித்தம் இந்த சேதம் நமக்கு வருது, யாரால இது வந்திருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தியா விசாரிக்க. நீ யாரு? எங்க உள்ளவன்? நான் எப்ரேயன், கர்த்தருக்கு பயப்படுறவே. நீ எங்க போற? என்ன கர்த்தர் நினிவேக்கு போய் சொன்னாரு, நான் தர்சீசுக்கு போறேன் அப்படின்னு. பத்தியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறினா கொந்தளிப்பு தான் வரும். அப்போ நம்ம சரி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவன் என்ன சொல்றான், என்னத்தையும் கடல்ல போட்டுருங்க, உங்களுக்கு கடல் அமர்ந்துடும். பொருள் எல்லாம் போடுறாங்க, சாக்கு மூட்டை, கோதுமை மூட்டை, உணவு கிணவு எல்லாம், ஒண்ணுக்கும் அடங்கலை. கடைசியில இவங்க சீட்டு போடுறாங்க, இந்த யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்துச்சு, அது யோனா மேலதான் வந்து விழுந்துச்சு சீட்டு. உடனே அவனே சொல்லிட்டான், இல்லை என்னத்துக்கு கடல்ல போட்டுருங்க, உங்களுக்கு அது அவந்துடும், நீங்க போகலாம் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி அவங்க மாலுமி அங்க இருக்கிறவங்களும் நம்ம கொல்றவங்க இல்லை, சிநேகிக்கிறவங்க தான். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணி பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே காப்பாத்திரும், கொண்டு போட்டுறாதையும் ஐயான்னு சொல்லி ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணி அவனை தூக்கி கடல்ல போடுறாங்க. யாரை தூக்கி? யோனாவை கடல்ல போட்ட உடனே கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள தேவன் ஒரு பெரிய மீனை கடலுக்குள்ள ஆயத்தப்படுத்தி அவனை போடுற இடத்துல வாய வளர்ந்துட்டு நிக்கிற மாதிரி கர்த்தர் வச்சுட்டாரு. அவனை தூக்கி போடையும் இந்த மீன் அவனை அப்படியே முழுங்கிச்சு. யோனாவை விழுங்கின பிறகு உடனே வேலை முடிஞ்சிட்டுல, கடல் கொந்தளிப்பு நின்றுட்டு கப்பல் போயிட்டு இவன் நீர்மூழ்கி கப்பல்ல போறான். இப்போ இவன் 3 நாள் அங்க இருக்கான். 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள. நீர்மூழ்கி கப்பல் பார்த்துருக்கீங்களா? தண்ணிக்குள்ள ஓடி போகும். மீன் எப்படி போகும்? அதுல போயிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு இந்த மீன் எங்க போச்சான்? நினிவேக்கு கரையில போய் அவனை கக்கிட்டு. அப்போ பாருங்க, கர்த்தர் எப்படி பத்திரமா ஒரு ஆளை கூட்டிட்டு போறாருன்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியுதா? மீன் அழகா அவங்க கொண்டு நினிவேல கரையில கக்கிட்டான். உடனே இவன் எழுந்து நினிவேக்குள்ள போய் இன்னும் 40 நாள் வந்து அழிச்சிருவாரு கர்த்தர். உடனே எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தங்களை அர்ப்பணிச்சு உபாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து, ஆண்டவரே எங்க அக்கிரமத்தை மன்னிச்சிரும் கேட்காங்க. எங்க அக்கிரமத்தை மன்னிச்சிரும், நாங்கள் அக்கிரமம் செஞ்சுட்டோம். உடனே கர்த்தர் மனம் இறங்கி அழிப்பேன்னு சொன்னவரை அழிக்கல. உன் மேல இன்னைக்கு ஒரு அழிவு இருந்தா கூட, ஆண்டவரே வேண்டாப்பா, நீர் அழிக்க வேண்டாப்பா, நீர் இந்த உலகத்துல என்னை அழிக்கிறதுக்கு அனுப்பலப்பா, நீர் ஆளத்தான் அனுப்பியிருக்கியாரு, நான் ஆளணும், நான் ராஜா பிரபுவோ ஆளணும், எனக்கு உதவி செய்ய நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார். கண்டிப்பா அவங்களும் சும்மா தூக்கி போடல, ஜெபிச்சுதான் கடலை தூக்கி போட்டிருக்காங்க. அங்க மீன் ஒழுங்கி அவன் கரையேறி வந்துட்டான். அப்புறம் அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. பாத்தீங்களா?
அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன செஞ்சானா கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்றான். மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு இயேசுடையதுன்னு. அதே மாதிரி கர்த்தர் அவனை ரட்சிக்கிறாரு. நீனும் விசுவாசி, நீனும் நம்பு, நீனும் இயேசுவை நேசி. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் ஆகும். அப்போ நீ நினைக்கா என்னாலும் ஒன்னாகாது, நம்ம பலவீனம். ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் என்ன உயர்த்துவார், கர்த்தர் என்ன நடத்துவார், கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்துவார், இயேசு என்ன பலப்படுத்துவார்னு சொல்லிட்டு நீ ஜெபி. உன் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய இந்த வார்த்தைகளை நம்மோடு பேசினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பெண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிறோமாப்பா, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. நீர் உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைய செய்கிறதே. நாங்களும் கர்த்தாவே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் விளங்கிவிட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதி. நாங்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.